ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஜிடிஆர்பிலேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்கக்கூடிய தற்பொழுது கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டிருந்த அந்த தகவல் வந்துடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லலாம். என்னங்க அந்த தகவல், என்னங்க வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நியமன தேர்வை ரத்து பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு நபர்கள் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அவர்களுக்கான தீர்வாக தாங்க இந்த வீடியோவை நாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பண்ணுறோம். அதாவது இந்த நியமன தேர்வு வந்து பார்த்திங்கன்னா மே 12லேருந்து 18ஆம் தேதிக்குள்ள நடக்கும் அப்படின்னு ஒரு அன்அஃபிஷியல் நியூஸ் எல்லாம் நிறைய வந்துட்டே இருந்துச்சுங்க. ஏன் இது வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரே சொல்லிட்டாருன்னா கூட வந்துச்சுங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் என்னென்ன தகவல் எல்லாம் வந்தது அப்படின்னா பல்வேறு அன்அஃபிஷியல் நியூஸ்லாம் வந்துருந்துச்சுங்க. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ட ஒரு தகவல் என்ன அப்படின்னா, போன ஆட்சி காலத்தில் போடப்பட்ட 149 என்ற ஆணையை வந்து பார்த்திங்கன்னா திரும்ப பெறுவதற்கு முதலமைச்சரிடம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு கோரிக்கைகளை வச்சுருக்கோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான உடனடி வந்து பார்த்திங்கன்னா மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாருங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வு ரத்தாகிறதுக்கு 100% நான் உறுதி கொடுக்குறேங்க அப்படின்ட்டு அன்பில் மகேஷ் ஐயா வந்து சொல்லியிருந்தாருங்க. இதனால் என்ன தெரியுது அப்படின்னா, இந்த டெட் பேப்பர் 2ல் பாஸ் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா வருங்கால ஆசிரியர்களாக மாறத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 100% வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் வந்து டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா வருங்கால ஆசிரியர் ஆகிறதுக்கு நீங்கள் 100% கன்ஃபார்முங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைக் பட்டனை தட்டி கொடுங்க. ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்தி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் இந்த இதை செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.